என்னோட பேர் தினேஷ் குமார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை வட்டாரம் வாய்ப்பாடி அப்படிங்கிற ஒரு கிராம பஞ்சாயத்துலேருந்து வந்திருக்கேன். என்னோட சமூக சேவை பணிகள் அப்படி பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிப்ளமோ இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்ஸ். இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணது எஸ்ஆர் ஸ்டீல்ஸ்னு குஜராத் ஒரு கம்பெனியில் ஒரு 6 வருஷம். அதுக்கப்புறம் ஃபாரினில் ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு வரும்போது நம்ம ஊராக டெவலப் பண்ணணும்னு சொல்லி என்னோட நாலேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி உள்ளாட்சி பிரதிநிதியாக கலந்துருக்கோம். அங்கே வரும்போது எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த நம்மளுக்கு தேவையானது ஃபண்டு. அந்த ஃபண்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. அதை எப்படி நம்ம நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை சுருக்கமாக சொல்லிடுறேன். அதை எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தணும் அப்படிங்கிறத நாங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்தோம். பட் இப்போ முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லி டைம் இல்லாதனால எனக்கு தேவையான ஹெல்ப் பண்ணனா எங்கள் ஊருக்கு சுகாதாரமான குடிநீர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும், ஒவ்வொரு வீட்டுக்கும். ஏன்னா குடிநீரில் தான் 80% நோய்களுக்கு மேலே பரவுது. ஸோ சுகாதாரமான குடிநீர் அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறத முன்னிட்டு நாங்கள் போராடி எங்கள் பகுதி மக்கள் கிட்டத்தட்ட ஒரு பெருந்துறையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 15 கிராமங்கள் சிப்காட் கழிவுநீரால் பாதிக்கப்பட்டு அந்த பகுதி வாழ தகுதியற்ற அந்த பகுதியில் இருக்கிற நிலத்தடி நீர் முற்றிலும் மாசுபட்டு தண்ணீருக்காக நாங்கள் ஆற்று தண்ணீரை மட்டும்தான், ஆற்று தண்ணி கவர்மெண்ட் பம்ப் பண்ணி கொண்டு கொடுத்தா மட்டும்தான் எங்களுக்கு தண்ணி அப்படிங்கிற ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சிப்காட் கழிவுநீரால் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் குழுன்னு நாங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு 10-20 பேர் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு போராடி அந்த கழிவுநீரை சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு இப்போ 46 கோடி ரூபாயில் கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்களுடைய கூட்டு போராட்டத்தை மக்களால் கிடைச்ச ஒரு வெற்றி. தொடர்ந்து எங்களுக்கு என்னன்னா இந்த குடிநீர் குடிக்கிறது மானிட்டர் பண்ணுறதுக்கு ஐஓடி ப்ராஜெக்ட் செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கு யாராவது வெளியே ஹெல்ப் பண்ண முடிஞ்சுன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எங்கிட்ட நாலேஜ் இருக்குது, கொஞ்சம் ஃபண்டு தட்டுப்பாடாக இருக்குது. யாருக்காவது இதில் நாலேஜையும் ஃபண்டு ஷேர் பண்ண முடிஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா கிராம லெவலில் ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா ஓஹெச்டி லெவலில் என்ன டிடிஎஸில் இருக்குது அந்த தண்ணி எல்லாருக்கும் சமமாக போய் சேருதா அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்காக தான் அந்த இது. தயவு செஞ்சு குடிநீர் எல்லா மக்களுக்கும் மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. தயவு செஞ்சு அதை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட். ஒரு மேடம் சொன்னாங்க காலேஜில் பசங்களுக்கு எப்படி நான் ட்ரைனிங் கொடுக்குறேன்னு. நான் ஒரு எஸ்ஐஆர்டியில் ட்ரைனிங் எடுத்திருக்கேன் திவ்யா மேடமோட ரெஃபரன்ஸில். அதாவது ஒரு மாணவருக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்னென்ன ஒரு கிராம நிர்வாக அலுவலரை எப்படி அணுகணும், ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலரை எப்படி அணுகணும், ஒரு முனிசிபாலிட்டியில் எப்படி அணுகணும், கவர்மெண்ட் சர்வீஸ் எப்படி பெற்றுக்கணுங்கிற நாலேஜை நாங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறோம். நீங்கள் அப்படி காலேஜில் ஒரு செஷன் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா நாங்கள் பிபிடியாக சொல்லி தருவோம். ரொம்ப நன்றி.